சொல்லுவா, அதை நம்ம கேட்கணும். என்ன பற்றி முதல்ல கிருத்திகா பற்றி சொல்கிறேன். கிருத்திகா வந்து இப்போ எதுக்கு இந்த டிகிரி படிக்கிறாங்கன்னே தெரியாது, அதுக்காக படிக்கிறாங்க. கேட்டால் எல்கேஜி யூகேஜிக்கு டீச்சர் ஆக போகிறேங்கிறாங்க. அதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டிகிரி படிக்கணுமான்னு நான் கேட்குறேன். நான் என்னை பற்றி அவ சொல்லுவாள். மேடம் வந்து கரெக்டாக தான் எடுத்திருக்காங்க. இதில் வந்து என்னது என்ன ஆடிட்டர் ஆக போகிறாங்க மேடம். அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். சி எக்ஸாமில் ஃபுல்லாக பாஸ் ஆகணும்னு. நான் என்னை பற்றி சொல்ல நானே எதுக்கு எடுத்தேனே தெரியாமல் ஒன்றும் இல்லைங்க. பேசு நான் எல்எல்பி படிப்பேன். எதுக்கு இருக்குன்னு தெரியாமல் இருக்கும். இதுதான் பெரிய உலக அழிக்கு நான் தான் அப்படிலாம் சொல்லப்போனால் இதான் உள்ளூர் கிளவியே. அப்படிலாம் நான் சும்மா சொல்ல மாட்டேன். நான் வந்தோடனே க்யூட்டாக இருக்கிறேன்னா அப்படிலாம் கேட்பேனே தவிர நான் கேட்பேன் சொல்ல மாட்டேன். கண்ணு முழு ஊரில் இருக்க எல்லாம் மேக்கப் பண்ணி சொல்லுவாங்க. ஒன்லி ஐலைனர் ஐ ஷேடோ மட்டும்தான் போடுவேன். மீதிப்படி லிப்ஸ்டிக் இது 3 மட்டும் தான் போடுவேன். வேஸ்ட்டு இதுதான். என்னது வேஸ்ட்டு இப்போ அவங்க மேம் பேர் கூட மேம்னு சொல்ல மாட்டான். என்னமோ அவளுக்கு அக்காவோ தங்கச்சியோன்ற மாரி பேர் சொல்கிறான். சுபா என்னை பற்றி சொல்லுவான். சொல்லு சுபா. இவர் எப்படிப்பட்ட கேரக்டர், எப்படிப்பட்ட பிள்ளை, நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா, அடங்க பிள்ளையா இல்லை ஊசுத்தியா? அவ்வளோதான். சிம்பிளி நீட்டாக சொல்லி முடிச்சிருவா. அதான் சுபா. ஆன்சர் எதுனாலும் கரெக்டாக என்ன வார்த்தையோ அதை மட்டும் எழுதி முடிச்சிருவா. போஸ்ட் பண்ணுவாளாடி. சும்மா இதில் வந்து ரேங்க் ஹோல்டரில் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து ரேங்க் அந்த ஆரஞ்சு சொல்லு. அதான் இப்போ வந்து அவள் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாரி தெரியுது. திரும்பி பழைய சுபா நாங்கள் சீக்கிரம் பார்க்கணும். அவள் திருப்பி வந்து மார்க் லிஸ்ட்டில் மேலே வரணும். காமெடியாக இருக்கு. கண்டிப்பாக வருவாள். ஓகே, அவ்வளோ ஸ்வீட்டஸுகள் அமைதியாக கொண்டு ரொம்ப அமைதியாக இருப்பாள். இது வரைக்கும் நான் கோவப்பட்டு பார்த்ததில்ல. என்னை பற்றின பேடு வந்து பேடா இப்போ மாறி இருக்கா. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன மாதிரி இருக்கு? எனக்கு பழைய சுகம் வேணும். எந்த மாதிரி சொல்கிறேன்? இப்போ வந்து என்னன்னா நல்லா கிளாஸ்லாம் கட்டடிக்க மாட்டா. இப்போ கட்டடிக்கிறா. அப்படியே போயிடா. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓகே. கட்டடிக்கிறது நல்ல விஷயம் தான். பட் ஆனால் அவள் ஸ்டடீஸ் வந்து போயிடுச்சு. பழைய சுபா காரணி அப்படின்னு தோணுச்சா? ஆமாம், அது மட்டும்தான். ஏதோ ஒரு சப்ஜெக்டில் ஏதோ ஒரு மார்க் வாங்கியிருந்தோம். ஜஸ்ட்டு பாஸில் போன டெஸ்ட்டில் அக்கௌண்ட்ஸில் அழுதுட்டு உட்காந்துருந்தா. ஃபெயில் ஆகிட்டு அழுது நானே பாஸ் ஆகிட்டு உட்காந்துருந்தேன். அதான் இப்படி ஆயிடுச்சு. பர்த்டே எப்படி ஆக்சுவலி நான் வந்து சொல்லணும். ஒரு பர்த்டேக்கு முதல்ல நான் என்ன முன்னாடி நான் உனக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தேன். சாரி சுபா, நான் உனக்கு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்குங்க நினைக்கிறேன். நான் என்ன பண்ணேன்னா, உன் தம்பி உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லி அட்ரஸை வாங்கிட்டு போயிட்டான். உன் அட்ரஸை நான் ஐடி கார்டு கொடுத்துப்பா. ஐடி கார்டில் எடுத்து போட்டு போனேன்ல. நாங்கள் போயிட்டு ஐடி கார்டை போட்டு எடுத்து வச்சு வந்தானா டைம் இல்லைப்பா அப்படின்ட்டான். ஐடி கார்டை போட்டு போய் அவன்கிட்ட கொடுத்து ஃபோட்டோ எடுத்து வச்சு இவ்வளோ பண்ணோம். கடைசியில் சர்ப்ரைஸ் இப்படி ஆயிடுச்சு. காமெடியாக போயிடுச்சு. இன்றைக்கி நானும் ஒரு தம்பி ரோஸ் மில்க் குடிக்கிறது. ரோஸ் மில்க் குடிக்க கூட்டிகிட்டு போகிறேன் இல்லை. ரோஸ் மில்க் குடிக்க கூட்டிகிட்டு போகிறேன் இல்லை. நீ சொன்ன என்னோட நாங்கள் தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக்